வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பிஇஓ எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எழுதணும். அந்த வீடியோக்கான அந்த டெஸ்ட்டுக்கான மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பிஇஓ எக்ஸாமுக்கு நீங்கள் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும், இல்லைன்னா நம்பர்ஸ் இருக்கும். நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் சேர்ந்துக்கலாம். சரி, இப்போ நம்ம மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவை நம்ம பார்க்கலாம். இதில் என்ன டாபிக் அப்படின்னா, நம்ம பர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ்லேருந்து ஒரு 24 கொஸ்டின்ஸை நம்ம வச்சுருந்தோம். அந்த கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷனை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A school has 560 students. If 320 of them are boys, find the percentage of girls in the school சொல்லிருக்காங்க. அதாவது ஒரு பள்ளியில் 560 மாணவர்கள் உள்ளனர். அதில் 320 பேர் சிறுவர்கள் எனில் அந்த பள்ளியில் உள்ள சிறுமிகளின் சதவீதத்தை காண்க அப்படின்றாங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சிறுமிகளின் சதவீதம் அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா? சிறுமிகளின் சதவீதம் சிறுமிகளின் சதவீதத்தை காண்கிறாங்க. அப்போ சிறுவர்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 320 கொடுத்துருக்காங்க. அப்போ 560 320 கழிச்சிருங்க. 0 6ல் 2 போச்சுன்னா 4 வந்துடும். 240 பேர் சிறுமிகள். அந்த 560 by 240 × 100 வரும். இப்போ அவ்வளோதான். நீங்கள் இதை அடிச்சு போட்டுருங்க. ஓகேங்களா? 2ஆலையும் அடிங்க. 1 2 12 2 24 வரும். 2 2 4 8 2 16 வரும். இன்னும் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா 6 2 12 இங்கே 14 வரும். 3 இங்கே 2 வரும். அவ்வளோதான். அப்போ 300/2 வரும். 2 சரி. ஓகேங்களா? 300/2 ரைட் பாருங்க. 240/560 × 100 வரும். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? 12 2 1 2 ஓகேங்களா? 12 2 24 ஆயிரும். 2 2 4 இங்கே 8 2 16 ஆயிரும். இங்கே 6 ஓகேங்களா? இங்கே 14 கிடைக்கும். இங்கே 3 கிடைக்கும். இங்கே 7 கிடைக்கும். அவ்வளோதான். அப்போ 300/7 கிடைக்குங்களா? அப்போ 1 7 4 7 28 கிடைக்கும். மிச்சம் 2 இருக்கு. ஓகேங்களா? இந்த 20 ஆயிரும். 7 14 மிச்சம் 6 கிடைக்கும். இங்கே 42 புள்ளின்னு வந்துருச்சு. அவ்வளோதான். டேரெக்டாக பாருங்க. இங்கே 46 புள்ளி இருக்கு. இங்கே 57 புள்ளி 44 புள்ளி இருக்கு. அப்போ ஆன்சர் வந்து 42.86 தான் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. ரெண்டாவது கொஸ்டின். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் 0.01 அண்ட் 1%? அதாவது 0.01க்கும் 1%க்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இது 0.01. இந்த 1% எப்படி எழுதுவோம்? 1/100ன்னு எழுதுவோமா? அப்போ 1/100க்கான எப்படி எழுதுவோம்? இது அங்கிட்டு போகும்போது 0.01 ஆயிருமா? அவ்வளோதான். இதை போட்டிங்கனாலே முடிஞ்சிடுச்சு. அப்போ 0.01 - 0.01 என்ன வரும்? 0 தானே வரும். அப்போ ஆன்சர் 0. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. குறள்மதி 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி 25 ரூபாயை சேமித்தார் எனில் ரெயின் கோட்டின் அசல் விலை என்னன்னு கேட்குறாங்க. அதாவது நல்லா பாருங்க. குறள்மதி 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை 25 ரூபாய். அப்போ 20% தான் 25ன்னு கரெக்டா புரியுதுங்களா? 20% தான் உங்களுக்கு 25 ரூபாய். ஆமா தானே? 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி 25 ரூபா சேமிக்கிறாங்க. அப்போ 20% தள்ளுபடி பண்ணா நம்மளுக்கு 25 ரூபா கிடைக்குது. அப்போ 20% தான்
25ன்னு இந்த கான்செப்ட் தெரிஞ்சிட்டாலே முடிஞ்சிருச்சு. அடுத்து அவ்வளவுதான். 100% என்ன? ஓகேங்களா? அசல் விலை என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருமா? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், ஓர் 2 2, ஐ 2 10. ஓகேங்களா? இப்படி அப்படியே குறுக்கு பெருக்கல் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. 25 இன்ட்டு 5ன்னு வரும், 125ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு கொஸ்டின்ல ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு படிச்சிங்கனாலே உங்களுக்காக புரிஞ்சிடும். டைரக்டா நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரோஜா மாத சம்பளமாக 18,000 பெறுகிறார். அவர் தனது சம்பளத்தில் முறையே கல்வி, சேமிப்பு மற்றும் பிற செலவினங்களுக்கு 2:1:3 என்ற விகிதத்தில் செலவு செய்கிறார் எனில் அவரது செலவை சதவீதமாக கூறுக அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஈஸ்ட் கொடுத்திருந்தா அதை பூரா கூட்டிக்கோங்க. ஓகேங்களா? 2 + 1 + 3 மொத்தம் 6 பங்கு. மொத்தம் 6 இருக்கு. அதுல 2 பங்கு, 1 பங்கு, 3 பங்குன்னு தனியா பிரிச்சிடுறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கல்விக்கு நம்ம கண்டுபிடிப்போம். 6ல 2 பங்கு தான் இந்த 18,000 நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? அதை கண்டுபிடிச்சிங்கன்னா 1 6 6. ஓகேங்களா? 3 6 18, 2 6000ன்னு வரும். ஓகேங்களா? 6000ன்னு வரும். இந்த 6000த்துல 18%, 6000த்துல இன்ட்டு 100ன்னு போட்டா இதுல இருந்து நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாமா? இங்க பாருங்க, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். 1 6 6, 3 18. அப்போ 100/3ன்னு கிடைக்கும். இதை நீங்க அடிச்சீங்கன்னா 3 9, இங்க 3 9ன்னு கிடைக்கும். மிச்சம் 1 கிடைக்கும். மறுபடியும் புள்ளி வச்சு ஜீரோ இங்க சேர்த்துனா 3 3ன்னு இப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன 33.3% அப்படின்னு கிடைக்குது. ரெண்டாவது ஆப்ஷனா இருக்கிறது, மூணாவது ஆப்ஷன் இருக்குது. பியும் இருக்காது, சியும் இருக்காது. ஒன்னு ஏயா இருக்கலாம், இல்லைன்னா டியா இருக்கலாம். அடுத்து ரெண்டாவது பாருங்களேன், ரெண்டாவது 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 6/1 இன்ட்டு ஓகேங்களா 18,000. இதை நீங்க பெருக்குனீங்க அப்படின்னா ஒரு 3000 கிடைக்குமா? அப்போ 3000/18,000 இன்ட்டு 100ன்னு கிடைக்குமா? அவ்வளவுதான். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல், இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல். ஓர் 3 3, ஓர் 3 3, ஐ 3 5, 6 3 18. அப்போ 100/6ன்னு வரும். ஓர் 6 6, மிச்சம் 4ன்னு இருக்கும். 6 6 36, இங்க மிச்சம் 4 இருக்கும். இங்க புள்ளி வச்சு ஒரு ஜீரோ சேர்த்துக்கிறேன். அடுத்து 6 6 36ன்னு வரும். ஓகேங்களா? 6 6 36, மிச்சம் 6 6 36, மிச்சம் 4 வரும். மறுபடியும் ஒரு ஜீரோ சேர்த்துக்கிறேன். 1 6 6, மறுபடியும் என்ன வரும்? 6 6 36ன்னு இப்படியே போகும். இப்படியே போயிட்டே இருக்கும்போது கடைசியில் இப்படியே போயிட்டே இருக்குமா? இந்த 6 5 விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர் 5 அடுத்த நம்பர் புள்ளிக்கு அடுத்த நம்பர் 5 விட அதிகமா இருந்துச்சுன்னா அதை இங்க ஆட் பண்ணிக்கோமா? 16.67ன்னு ஆட் பண்ணிக்கோமா? அவ்வளவுதான். 16.67%. அப்போ 16.67%. அப்ப இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. அப்புறம் 33.33% இங்க இருக்கும். இங்க 33.33% இருக்கா? அடுத்து சேமிப்பு பாருங்க, 16.67%. அவ்வளவுதான், வந்துருச்சு. இங்க கீழே பாருங்க 16.6 தான். அப்ப என்னதான் வரும் ஆன்சர்? ஏதான் சரியான ஆன்சர் அப்படின்னு நம்ம ஈஸியா போட்டுரும். அடுத்து பிற செலவுகள்லாம் நீங்க அடுத்து பார்க்க கூடாது, அது டைம் உங்களுக்கு இழுத்துரும். நீங்க அடுத்த கொஸ்டின் போயிடும். பாருங்க, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 200 லிட்டர்கள் ஆகும். தற்போது அதில் 40% தண்ணீர் நிரம்பி உள்ளது. அதில் 75% தண்ணீர் அதில் நிறைய வேண்டும் எனில் இன்னும் எத்தனை லிட்டர் தண்ணீர்கள் தேவைப்படும்? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இந்த பிஇஓ கொஸ்டின்ல எக்ஸாம்ல நம்மளுக்கு கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பாருங்க, இப்ப 200 லிட்டருங்கிறாங்க தண்ணீர் தொட்டியோட, அதுல 40% தண்ணி இருக்கு. அப்ப எத்தனை லிட்டர் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, 200 இன்ட்டு 40% இன்ட்டு இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோ. ஓகேங்களா? அப்போ 80 லிட்டர் தண்ணி இருக்குங்கிறாங்க. 80 லிட்டர் தண்ணி இருக்குங்கிறாங்க. அப்போ 75% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாமா? 200 இன்ட்டு 75/100ன்னு போட்டோம். 0 0, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ. அப்போ 75 2 150. அவ்வளவுதான். இப்போ 75%னா 150 லிட்டரு. அப்போ அதுல இருந்து 40% கழிச்சா உங்களுக்கான மிச்ச இதுக்கான கிடைச்சிருமா?
மிச்சம் எவ்வளவு தண்ணி லிட்டர் தேவை அப்படின்னு கிடைச்சிருமா? 40%னா 80, ஆனா 75க்கு 150 லிட்டர் தேவை. அப்போ இதுல இருந்து கழிச்சா நம்மளுக்கு கிடைச்சிருமா? அப்போ 150 மைனஸ் 80 போட்டா அவங்களுக்கு என்ன வரும்? 170 லிட்டர்னு கிடைக்கும். ஓகேங்களா? 70 லிட்டர்னு கிடைக்கும். ஓகேங்களா? 70 லிட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2015ஆம் ஆண்டின் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான நுழைவுச் சீட்டு 1500 இருந்தது. தற்போது அதன் விலை 18% உயர்ந்தால் நுழைவுச் சீட்டின் விலை. ரொம்ப ஈஸியான சம். அப்போ 1500 இருந்து 18% என்ன? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ. அப்போ 15 18 பெருக்குனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 270ன்னு கேட்போம். அவ்வளவுதான். 1500யும் 270யும் கூட்டிருங்க. 0 7 1770ன்னு கிடைக்கும். ரொம்ப ஈஸியான சம். நெக்ஸ்ட், ஒரு தேர்வில் ஒரு மாணவர் தேர்ச்சி பெற 40% மதிப்பெண்கள் தேவை. ஒரு மாணவர் 180 மதிப்பெண்கள் பெற்று 20 மதிப்பெண்கள் குறைவாகவே பெற்று தோல்வியடைந்தார். தேர்வின் மொத்த மதிப்பெண் எவ்வளவு? இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு தேர்வுல ஒரு மாணவர் தேர்ச்சி பெற 40% தேவை. அப்போ 40% தேவைன்னு வச்சுக்கோங்களேன். 40% தேர்ச்சி பெறவே தேவை. ஆனா ஒரு மாணவர் 180 மதிப்பெண்கள் பெற்று 20 மதிப்பெண்கள் குறைவாகவே பெற்று தோல்வி அடைந்தார் அப்படிங்கிறாங்க. அப்போ தேர்ச்சி பெறதுக்கு எவ்வளவு மதிப்பெண் தேவை? 200 மதிப்பெண் தேவையா? அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ணலாம்? இங்க 40%க்கு 200 மதிப்பெண் அப்படின்னா அப்ப 100%க்கு என்ன? அவ்வளவு. இந்த மாதிரி ஈஸியா போட்டுடலாம். இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும், ஈஸியா போட்டுடலாம். இப்போ 40% தான் ஒரு இதுக்கு தேவை. ஆனா அவங்க எடுத்தது என்ன? அந்த மாணவன் எடுத்தது அப்படி என்னன்னா 180 மதிப்பெண்கள் பெற்று 20 மதிப்பெண்கள் குறைவாகவே பெற்று தோல்வி அடைகிறார். 180 பெற்றும் நம்மளுக்கு 20 தேவை பாஸ் பண்ண. அப்போ அதுல இருந்து 20 180ல இருந்து 20 ஆட் பண்ணா 200ன்னு வந்துடும். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? ஒரு நாள் 4 5 20, இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணா ஓகேங்களா 500ன்னு கிடைக்கும். ஆன்சர் 500. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுதோறும் 10% அதிகரிக்கிறது. தற்போதைய மக்கள் தொகை 20,000 எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் தொகை என்னவாக இருக்கும்? ஒரு நகரத்தோட மக்கள் தொகை ஆண்டுதோறும் 10% அதிகரிக்குதுங்கிறாங்க. அப்போ 20,000ல இருந்து 10%னா என்ன? ஒரு ஜீரோ எடுத்தா முடிஞ்சிருமா? அப்போ 20,000ல இருந்து 10%, 2 ஆண்டுகள். ஃபர்ஸ்ட் 10,000 கூட்டினா அப்படின்னா 2000 வருமா? ஓகேங்களா? ஒரு ஜீரோ எடுத்தோம்னா அடுத்து அதுல எவ்வளவு வருது? 22,000 கிடைக்கும். அடுத்து பாருங்க, ரெண்டாவது ஆண்டுல இருந்து இந்த இதுல இருந்து 10% வரும். ஒரு ஜீரோ எடுத்துனா முடிச்சிருமா? 22,200ன்னு கிடைக்குமா? இது ரெண்டா ஆட் பண்ணா என்னது? 22,000 2800. ஓகேங்களா? 24,200ன்னு கிடைச்சிடும். அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியான சம். நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு பொருளின் விலை முதலில் 20% உயர்த்துறாங்க. ஒரு பொருளை நான் 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 20% வந்து உயர்த்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 20% உயர்த்துறாங்க. அப்ப அதுல இருந்து 20% என்ன? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். 20 ரூபான்னு வருதுச்சுங்க. பின்னர் அதே 20 உயர்த்தப்பட்டா எவ்வளவு கிடைக்குது? 20 ரூபாய் கிடைக்குது. அதே பொருள 10% பின்னர் 10% குறைக்கிறாங்க. அப்ப 120 மாறி இருக்கும். அப்போ அதுல இருந்து 10% நம்மளுக்கு குறைக்கிறாங்க. பொருளோட விலை அசல் விலை 100 ரூபா தான். வச்சுக்கோங்க, அசல் விலை 100 ரூபா. ஓகேங்களா? அதுல இருந்து 10% குறைக்கிறாங்க. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ. அப்போ 12ன்னு வரும். ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்போ 20 ஓகேங்களா 20% உயர்த்தி இருக்காங்க. அடுத்து 12% குறைச்சிருக்காங்க. அப்போ இதுக்கும் டிஃப்ரெண்ட் என்ன வரும்? ஓகேங்களா 8%. அப்போ எத்தனை பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு? அப்போ 100ல இருந்து என்னவா ஆயிருக்கு? பிளஸ் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 108 ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ 8% நம்மளுக்கு என்னவா ஆயிருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு உலோக கலவை 21% தாமிரத்துல 26/100 தாமிரத்தை கொண்டுள்ளது. 260 கிராம் தாமிரத்தை பெற, அப்ப 260 கிராம் தாமிரத்தை பெற எந்த அளவு உலோக கலவை தேவைப்படுகிறது? இது ஸ்கூல் புக்ஸ். ஓகேங்களா? ஒரு 26 ஓகேங்களா? அவ்வளவுதான். அப்போ இது அங்கிட்டு பெருக்கும் போது உங்களுக்கு என்னன்னு கிடைக்கும்? ஆன்சர் 1000ன்னு கிடைக்கும். ஆன்சர் 1000 கிராம். நெக்ஸ்ட் பாருங்க.
ஒரு தண்ணீர் தொட்டியின் தண்ணீரின் அளவு 2 நிமிடத்தில் 35 லிட்டரிலிருந்து 50 லிட்டராக அதிகரிக்கிறது எனில் அதிகரித்த தண்ணீரின் சதவீதம் என்னங்கிறாங்க. 2 நிமிடத்துல 35 லிட்டர்ல இருந்து 50 லிட்டரா மாறுது. அப்போ 35ல இருந்து 50ஆ மாறுதுன்னா எவ்வளவு? 15ன்னு வருமா? 15 லிட்டர் அதிகரிக்குது. அப்போ 35ல இருந்து தானே அசல். அப்போ அசல் என்னது? 35ஆ? எவ்வளவு அதிகரிச்சு? இன்ட்டு 100ன்னு போட்டா முடிஞ்சிருச்சு. அப்போ 35 5 7 35. ஓகேங்களா? அப்போ 300/7. அப்போ 300/7க்கு நம்மளுக்கு ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கணக்குல பார்த்த மாதிரி 42.86 வருமா? 86 வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. 400ன் 35% மதிப்பின். அப்போ 400ஓட 35% மதிப்புல ஃபர்ஸ்ட் 400ஓட 35% கண்டுபிடிங்க. ஓகேங்களா? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். அப்போ 35 4. ஓகேங்களா? 5 20க்கு 0 மிச்சம் 2 4 12 140 கிடைக்கும். அப்போ 140ல இருந்து 25% என்ன? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஓரஞ்சு 5 25 25 10 1 2 7 2 14 7 5 பேருக்குன்னா உங்களுக்கு என்னன்னு கிடைக்கும்? 35ன்னு கிடைக்கும். ஆன்சர் பி 35ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு எண்ணின் 60% இருந்து 60 கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண் என்ன? அப்போ ஒரு எண் என்ன? எக்ஸா இன்ட்டு 60%ல இருந்து 60%னா அது கீழே 100 இருக்கிறதா அர்த்தம். அதுல இருந்து 60 கழிக்கிறோம். கழிச்சா நம்மளுக்கு கிடைக்கிறது 60. இந்த கான்செப்ட் கொண்டு வந்துட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் அப்படி என்ன பண்ணலாம்? எக்ஸ் இன்ட்டு 60/100 அங்கிட்டு 60 பிளஸ் பண்ணா 120ன்னு ஆயிரும். அவ்வளவுதான். இப்போ டைரக்டா அடிச்சிருங்க. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? ஓராறு 6 ஈராறு 12 இந்த 10 அங்கிட்டு போச்சுன்னா அப்படின்னா உங்களுக்கு 200ன்னு கிடைக்கும். ஓகேவா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு தேர்வில் 400 மதிப்பெண்களுக்கு 360 மதிப்பெண்கள் பெற்றால் அவரது மதிப்பெண் சதவீதம். அவ்வளவுதான். டைரக்ட் கொஸ்டின் தான். அப்போ 360/400 இன்ட்டு 100ன்னு கிடைக்கும். இப்போ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். இந்த ஜீரோக்கு ஓகேங்களா? இந்த ஜீரோ கேன்சல். 1 4 36ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் உங்களுக்கு என்னன்னு கிடைக்கும்? 90%ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 5% அதிகரிக்கிறது. தற்போது அதே கான்செப்ட் முன்னாடி பார்த்த மாதிரி. அப்போ 5% அதிகரிக்கிறது அப்படின்னா 10,000ல இருந்து 5% என்ன வரும்? இப்போ 10,000மா? 10,000க்கு 10% என்ன? 1000ன்னு கிடைக்குமா? அப்போ 5% உங்களுக்கு என்னன்னு கிடைக்கும்? 500ன்னு கிடைக்குமா? அப்போ 10,500ஆ மாறுது. நெக்ஸ்ட் பாருங்க. 10,500ல இருந்து 5% கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? 10,500ல இருந்து 5% நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். அப்போ 105ல இருந்து உங்களுக்கு 5 பெருக்கணும். 5 25க்கு 5 மிச்சம் 2 இந்த ஜீரோ ஆயிரும். இங்க 2ன்னு ஆயிரும். ஓகேங்களா? 5 25க்கு 2 0. அடுத்து ஓரஞ்சு 5ன்னு கிடைக்கும். அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ணலாம்? 10,500 பிளஸ் 525 5 இங்க 2ன்னு கிடைக்கும். 10ன்னு கிடைக்கும். இங்க 11,025ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? சேம் கான்செப்ட். அந்த முன்னாடி பார்த்து அந்த சேம் கான்செப்ட்லயே தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை முதல் வருடத்தில் 10% அதிகரித்து 2ஆம் வருடத்தில் 10% குறையுதுங்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு மதிப்பு 100ன்னு வச்சுக்கோங்களேன். அதுல 10% அதிகரிக்குது. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? ஓகே. அப்போ எவ்வளவு கிடைக்குது? 10ன்னு கிடைக்குது. 2ஆம் வருடத்தில் 10% குறையுது. அப்போ 100ல இருந்து 10 அதிகரிச்சுன்னா அப்ப 110ன்னு வந்துருமா? அப்ப 102ஆம் வருடத்துல 10% என்ன பண்ணுது? குறையுது அப்படிங்கிறாங்க. அப்போ 110/100ன்னு போட்டா ஓகேங்களா? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். ஓகேங்களா? என்ன ஆகுது? அப்போ ஃபர்ஸ்ட் 10% அதிகரிக்குது. 2ஆம் வருடத்தில் 10% என்ன ஆகுதுங்கிறாங்க? குறையுது அப்படிங்கிறாங்க. அப்போ இதுல இருந்து 11. அப்போ என்னவாகும்? இங்க 10ல இருந்து 11 போச்சுன்னா 1. அவ்வளவுதான். அப்போ 1% குறையுது. அப்போ 99 தான் கிடைக்கும். அப்போ என்ன 1% என்ன? 1% உங்களுக்கு
குறையுது, டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதாவது 100 அசல் தான் 100. ஓகேங்களா? அதுல இருந்து 10% அதிகரிக்குது அப்படின்னா உங்களுக்கு 110ன்னு கிடைக்கும். இரண்டாம் வருடத்தில் அதிலிருந்து 10% என்ன பண்ணுது, குறையுது அப்படிங்கிறாங்க. அப்போ 110 இன்ட்டு ஓகேங்களா 10 ஓகேங்களா இங்க 100ன்னு கிடைக்கும். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடும், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். அப்போ 11 ஓகேங்களா 11 தான் கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்கும், அப்போ இதுல இருந்து என்ன உங்களுக்கு குறையும், 1% வந்து குறையுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, இங்க 10 கிடைக்குது, இங்க 11 கிடைக்குது. அப்போ அதுல இருந்து என்ன பண்ணுது, 1% உங்களுக்கு குறைஞ்சு கிடைக்குது. அடுத்து ஓகேங்களா P இன் 30% என்பது Q இன் 40%க்கு சமம் எனில் Q என்பது P இன் எத்தனை சதவீதம்? அப்போ 30 இதுல இங்கிலீஷ்ல பாருங்க, 30% ஆஃப் P இஸ் ஈக்குவல் டு 40% ஆஃப் Q, தென் Q இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் Pன்னு கேட்குறாங்க. டைரக்டா அப்படியே 30%க்கு என்ன போடலாம், 30/100 ஆஃப்னா இன்ட்டு தானே, ஆஃப் இன்ட்டு P ஈக்குவல் டு ஈக்குவல் டு 40%, 40 கீழே 100 இருக்கிறதா அர்த்தம், ஆஃப் Qங்கிறாங்க. அவ்வளோதாங்க. இப்போ டைரக்டா எவ்வளோ சுருக்க முடியுமோ சுருக்கிங்க. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் பாருங்க, வேற இந்த 2ன்னு கிடைக்கும், இங்க உங்களுக்கு 5ன்னு கிடைக்குமா, ஒரு நாள் 4 ஓகேங்களா, அப்படி போடலாம். இல்லைன்னா இந்த 4 அப்படியே இருக்கட்டும், இந்த 10க்கும் இந்த 10 டைரக்டா அப்படி அடிச்சிருங்க, கேன்சல். ஓகேங்களா? அப்போ என்னன்னு 3/4ன்னு கிடைக்குமா, அப்போ 3P = 4Qன்னு கிடைக்கும். நான் Q அப்படியே வச்சுக்கிறேன், இந்த 3P/4ன்னு கிடைச்சோம். அப்போ Q எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, 3P/4ன்னு கிடைச்சிருக்கா. அடுத்து இங்க பாருங்க, Q என்பது P இன் எத்தனை சதவீதம் கேங்க. அப்ப Q என்பது தானே, அப்ப Q என்பதுனா நம்ம எப்போ போடுவோம், Q எப்பவுமே என்ன பண்ணுவோம், மேல தானே போடுவோம். 3P/4 இது பர்சன்டேஜா பண்ணும்போது P தானே, P இன் எத்தனை சதவீதம், P இன் எத்தனை சதவீதம் இன்ட்டு 100ன்னு போடுவோமா, அவ்வளவுதான். இப்போ டைரக்டா என்ன பண்ணலாம், இந்த Pக்கும் இந்த P கேன்சல் ஆயிரும். அப்போ 3/4 இன்ட்டு 100ன்னு கிடைக்குமா. ஓகேங்களா? அப்போ ஒரு நாள் 4, 25 நாள் 100 வரும். அப்போ 3 × 25 உங்களுக்கு என்னன்னு கிடைக்கும், 75%ன்னு கிடைக்கும். எத்தனை பர்சன்டேஜ், 75%ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு வேட்பாளர் 40% வாக்குகளை பெற்று தோல்வி பெற்றார். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா, கொஸ்டின்ல வந்து உங்களுக்கு என்னன்னு கிடைச்சிருக்கும் அப்படின்னா, தோல்வி பெற்றார்னு வரணும். தோல்வி பெற்றார், ஆனால் அவர் 1500 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றார். அவர் எத்தனை விஷயத்தை தோக்குறாரு, 1500 வாக்குகள் வித்தியாசத்துல தோக்குறாரு. இது ரெண்டு நல்லா கவனிச்சுங்க. 40% வாக்குகளை பெற்று தோல்வி பெறாரு, ஆனால் 1500 வாக்குகள் வித்தியாசத்தில் தோக்குறாரு அப்படிங்கிறாங்க. அப்போ நல்லா கவனிங்க, 40% தான் அவர் தோல்வி பெறாரு. அப்ப ஜெயிச்சவர் எவ்வளவா இருக்கும், 60% இருக்குமா. ஜெயிச்சவர் 40% தோத்தவர் வாங்கினார்னா, அப்ப ஜெயிச்சவர் உங்களுக்கு வின் பண்ணவர் எவ்வளவு, 60%. இங்க நல்லா கவனிங்களே, 1500 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றாருங்கிறாங்களா. அப்போ இதுக்கும் டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜ், அப்போ 20% வித்தியாசத்துல தான் டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு. அந்த 20% தான் உங்களுக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க, 1500ன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். 20% 1500 அப்படின்னா ஓகேங்களா. அப்ப 100% என்ன, முடிஞ்சிருச்சா, அவ்வளவுதான். அப்ப இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா, 1 2 ஓகேங்களா, 2 10, இந்த 5ஐயும் 1500 இன்ட்டு 5ஐயும் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு 7500ன்னு கிடைக்கும். ஏதான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்களேன், ஓர் எண்ணின் 20% ஆனது 250க்கு சமம் எனில் அந்த எண்ணின் 15% என்ன. ஓர் எண்ணா x இன்ட்டு 20%, 20/100ன்னு கிடைக்குமா, ஈக்குவல் டு 250க்கு சமம். அப்போ 250க்கு சமம் விட்டாங்களா, அவ்வளவுதான். இந்த ஜீரோ ஓகேங்களா, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, 250 இன்ட்டு இந்த 10 அங்கிட்டு போயிடும், கீழே 2ன்னு கிடைக்குமா, 1 2 2 10, 25 5 எவ்வளவு, ஓகேங்களா, 1250ன்னு கிடைக்குமா. அப்போ 1250ஓட உங்களுக்கு என்ன கிடைக்கணும்,
15% என்னன்னு கேட்க முடிஞ்சிச்சு. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சர். 35 5 25 10ன்னு கிடைக்கும். அப்போ 125 3 பெருக்குனா 53 5 மிச்சம் 1 23 6 1 7 ஒரு 3 3. இந்த 375/2ன்னு போடலாம். ஓர் 2 2 மிச்சம் வந்து இங்க 2 இங்க 1 வந்துடும். 8 2 16ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? 8 2 16 மிச்சம் 1ன்னு கிடைக்கும். 7 2 14ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? மிச்சம் 1 இருக்கும். இங்க புள்ளி வச்சு நான் இங்க 0 சேர்த்தேன்னா I2 10. அப்போ 187.5ன்னு எனக்கு கிடைக்குதா? அவ்வளவுதான். ஏதான் 187.5 தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு தேர்வில் 30% மாணவர்கள் ஆங்கிலத்தில் தோல்வி அடைந்தனர். 25% மாணவர்கள் கணிதத்தில் தோல்வி அடைந்தனர். 2 பாடங்களிலும் 10% மாணவர்கள் தோல்வி அடைந்தால் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதம் என்ன அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த 30% ஆங்கிலம் இருக்கு இல்லையா, அதை நான் P of Aன்னு வச்சுக்கிறேன். இது 30%. அடுத்து கணிதத்துல தோல்வி அடைந்தவங்களா இல்லைங்களா, அது நான் P of Bன்னு வச்சுக்கிறேன். அது எவ்வளவு வச்சுக்கிறேன் அப்படின்னா அது எவ்வளவு வச்சுக்கிறேன் 30. அடுத்து 25%. ஓகேங்களா? அடுத்து 2 பாடங்களிலும் தோல்வி அடைந்தவங்களை நான் என்னன்னு வச்சுக்கிறேன்னா, ஓகேங்களா, P of A வெட்டு Bன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 10%. ஓகேங்களா? இதை வச்சுக்கோங்க. அடுத்தான் தோல்வி அடைந்தால் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு பாடத்துல நம்மளுக்கு தேர்ச்சி பெற்றவங்க தேவை இல்லையா, ஏதாவது ஒரு பாடத்துல. அப்போ அது என்ன ஃபார்முலா அப்படின்னா, P of A union B equal to P of A plus P of B minus P of A வெட்டு Bன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? P of A வெட்டு B. அவ்வளவுதான். P of A என்னது 30. P of B என்னது 25. P of A வெட்டு B என்னது 10ன்னு வருமா? அப்போ 30 25 கூட்டினா உங்களுக்கு என்னன்னு கிடைக்கும் 40. ஓகேங்களா? 30 20 55ன்னு கிடைக்குமா? 55ல இருந்து -10 பண்ணா 45 தான் P of A union B. ஓகேங்களா? P of A union B. ஓகேங்களா? இதை அடுத்து மாணவர்களின் சதவீதமா மாற்றும் போது உங்களுக்கு என்னன்னு கிடைக்கும் அப்படின்னா, பர்சன்டேஜ் அப்படிங்க மாற்றும் போது உங்களுக்கு என்னன்னு கிடைக்குமா, 100% மைனஸ் P of A union B. ஓகேங்களா? இது கான்செப்ட். ஓகேங்களா? 45% ஏதாவது ஒருத்தனா அப்ப ரெண்டுலயும் வந்து எதா இருக்கும் 50 100% மைனஸ் P of A minus B. அப்போ 100% மைனஸ் 45%. அப்போ அதுல இருந்து உங்களுக்கு கிடைச்சா என்ன வரும் 65%ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை 20% லாபத்தில் விற்கிறார். பொருளின் விலையை மேலும் 10% அதிகரித்தால் மொத்த லாப சதவீதம். ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை ஓகேங்களா, ஒரு பொருளை உங்களுக்கு 20% லாபத்துல விற்கிறாருங்கிறாங்க. அப்போ ஏதாவது ஒரு பொருள் எவ்வளவு வச்சுக்கலாம், இப்போ 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 100 ரூபா, அதுல இருந்து 20% லாபத்துல விற்கிறாரு. ஓகேங்களா? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ ஆயிரும் 20. ஓகேங்களா? 20% லாபத்தில் விற்கிறார். பொருளின் விலையை மேலும் 10% அதிகரிக்கிறார். அப்ப எத்தனை 120 கிடைக்கும். அதுல இருந்து மறுபடியும் எத்தனை பண்றாரு 10% அதிகரிக்கிறாரு. அப்ப இந்த ஜீரோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ, அப்ப என்னவாகும் 12 ரூபாய் மேலும் அதிகரிக்குது. அப்ப 120ல இருந்து 12 ரூபாய் அதிகரிக்குதா? அப்போ 132. அசல் வந்து 100 ரூபா. இப்ப அசல் 100 ரூபா அப்படின்னா எவ்வளவு அதிகரிச்சிருக்கு, லாப சதவீதம் எவ்வளவு 32 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. 32%ன்னு கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட், ஒரு தேர்வில் தேர்ச்சி பெற்ற 35% மதிப்பெண்கள் தேவை. தேர்ச்சி பெற 35. ஒரு மாணவர் 200 மதிப்பெண்கள் பெற்று 10 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தார் எனில் தேர்வில் மொத்த சதவீதம். அப்ப என்ன இதுல என்ன கொஸ்டின், அதே மாதிரி கான்செப்ட் தான். 200 மதிப்பெண்கள் பெற்று 10 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தார். அப்ப 200 மதிப்பெண்கள் பெற்றிருக்காரு. இப்ப இன்னும் 10 மதிப்பெண்கள் தேவை. அப்ப 35% வாங்க 210 மதிப்பெண்களா? அப்ப 100 மதிப்பெண்கள் பெற எவ்வளவு, 100%க்கு எவ்வளவு, 35 மதிப்பெண்கள் பெற 35%னா 210. அப்ப 100%னா என்ன, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, ஈஸி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. 1 5 5 7 5 35. ஓகேங்களா? 7 5 35ன்னு வரும். 1 5 5 2 5 10ன்னு வரும். இங்க 24. ஓகேங்களா?
இங்கே ஓரேழு 7 அப்படி போடலாங்களா? 7 5 35 இல்லைங்களா? சாரி 7 5 35 கரெக்டு. ஓகேங்களா? இங்கே 25 100ன்னு கிடச்சிருச்சுங்களா? 25 100ன்னு கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து ஓரேழு 7 ஓகேங்களா? ஈரேழு 14 3 21ன்னு கிடச்சிரும். இங்கே 30ன்னு கிடச்சிரும். அவ்வளோதான். இதை அப்படி கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 600ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்களேன். ஒரு வேட்பாளர் 60% வாக்குகளை பெற்றார். அவர் தனது எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளரை 1200 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றார். 1200 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்கிறார். பதிவான மொத்த வாக்குகள். நம்ம முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா? அப்போ அவர் எத்தனை பெர்சன்டேஜ் பெற்றிருக்காரு? வித்தியாசத்தில் தோற்கடித்தார் அப்படிங்கிறாங்க. அதே தான். அவர் ஜெயிச்சவர் எத்தனை? 60%. ஆமா, ஜெயிச்சவர் 60%. அவர் தனது எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளரை 1200 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். அப்போ ஜெயிச்சவர் 60 அப்படின்னா தோத்தவர் எவ்வளவு? 40%. ஓகேங்களா? ஓகேங்களா? அப்போ அவர் எதிர்த்து போட்டியிட்டவரை எத்தனை வாக்குகள் வித்தியாசத்துல? 1200 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிக்கிறார். அப்போ இதுக்கும் பர்சன்டேஜ் எவ்வளவு? 20% வந்து உங்களுக்கு 1200னா அப்போ 100% என்ன? அவ்வளவுதான். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் புரியுதுங்களா? ஏன் இதை மறுபடியும் போறீங்கன்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னாலே உங்களுக்கு பர்சன்டேஜ் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இதுல இருந்து நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிருமா? இப்போ 1 2 2 6 2 12ன்னு கிடைக்கும். உங்களுக்கு என்னன்னு கிடைக்கும்? 6000ன்னு கிடைக்கும். அவ்வளவுதான். ஈஸியா நம்ம ஒரே ஸ்டெப்ல போட்டுடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்களேன். ஒரு தொகையின் 12.5% என்பது 50க்கு சமம் எனில் அந்த தொகை என்ன? அப்போ ஒரு தொகையோட 12.5% என்பது 50க்கு சமம் எனில் அந்த தொகை என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு தொகை தெரியாது. அப்போ எக்ஸ் 12.5ன்னு கொடுத்துருக்காங்களா? 12.5. இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த சைடும் நான் 10ஆல பெருக்கிறேன். இங்க 100 வருமா? இதையும் நான் 10ஆல பெருக்கி நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா 125ஆ மாக்கிடுவேன். இங்க 1000ஆ நான் மாத்திடுறேன். அப்போ என்ன வரும்? எக்ஸ் இன்ட்டு 125/1000 ஓகேவா? என்பது 50க்கு சமம். அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியான சமம். இது நம்ம என்ன பண்ணலாம்? அப்படியே ஓகேங்களா? ஒரு 25 5 இங்க 2 25ன்னு வருங்களா? ஓகேங்களா? 1000ன்னு கிடைச்சிரும். இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா 5ஆவது பட்டால 1 5 5 ஈரஞ்சு 10ன்னு கிடைக்கும். ஈரஞ்சு 10ன்னு கிடைக்கும். அடுத்து இங்க 5 25ன்னு கிடைக்கும். ஈரஞ்சு 10ன்னு 200ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, மறுபடியும் 5ஆல போட்டேன் அப்படின்னா 1 5 5 25ன்னு கிடைக்கும். 5 25 இங்க எனக்கு 4 5 20ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து 40ன்னு வந்துடும். இங்க ஒரு 5 5 இங்க 5 இங்க 10ன்னு கிடைக்கும். அப்போ 10 × 40 உங்களுக்கு என்னன்னு கிடைக்கும்? 400ன்னு கிடைக்கும். ஆன்சர் ஏ 400ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? நம்ம அந்த இதில் என்னன்னா 9வது கொஸ்டினை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். 8உடன் எத்தனை சதவீதம் சேர்ந்தால் 64 கிடைக்கும்? அந்த கொஸ்டின் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இது எப்படி போடலாம் அப்படின்னா நல்லா பாருங்க. 8 + x/100 இல்லையா? 8உடன் x% 100 = 64 கிடைக்கும். ஓகேங்களா? இதை நம்ம 800 ஓகேங்களா? இதை இந்த சைடு பெருக்கும்போது 800 + xன்னு கிடைக்குமா? = 60 ஓகேங்களா? /100 ஓகேங்களா? 64ன்னு நம்மளுக்கு கிடைக்குமா? இது என்ன பண்ணலாம்? அப்படியே இந்த 100 நான் அந்த சைடு கொண்டு போயிருக்கிறேன். 800 + x = 6400ன்னு கிடைக்குமா? 6400 நம்மளுக்கு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த x 6400 - 800ன்னு வருமா? இப்போ x = உங்களுக்கு என்னன்னு கிடைக்கும்? 5600ன்னு கிடைக்குமா? 5000 x வந்து 5600ன்னு கிடைக்கும். எந்த 64 கிடைக்கும். அப்போ அதை x நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு 56. இதை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கேயும் நான் 100ஆல போட்டு நான் இங்கேயும் 100ஆல போட்டு இந்த ரெண்டு இது கேன்சல். ஓகேங்களா? எக்ஸை நான் வந்து 56ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? எக்ஸை நான் வந்து 56 ஓகேங்களா? எக்ஸை நான் 56 x% அப்படிங்கிறனால இங்கேயும் 56% இருக்கும். கீழே 100 போட்டால் உங்களுக்கு 56ன்னு கிடைக்கும்.
ஃபைண்ட் அப்போ ஃபைண்ட் த அப்படின்னா ஒய் பை ஃபைண்ட் த பர்சன்டேஜ் அப்படின்னா ஒய் பை 100 ஓகேங்களா. ஒய் பை 100 இன்ட்டு 8 தானே 8 ஈக்குவல் டு என்னன்னு சொல்லியிருக்காங்க 56. எக்ஸ் தான் உங்களுக்கு 56ன்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அவ்வளோதான். 1 8 8 7 8 56. அப்போ ஒய் ஈக்குவல் டு உங்களுக்கு என்னென்னு கிடைச்சிரும் அப்படின்னா 700ன்னு கிடைக்கும். அப்போ 700% நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா. ஓகேங்களா. ஸோ நம்ம பிஓ எக்ஸாம் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் சேரணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு பிஇஓ கொஸ்டின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து முடிஞ்சிருக்கு. அடுத்து செகண்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அளவைகளில் 2Dயில் வரும். ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.